ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மகோதய மலையிலிருந்து ஹனுமான் கொண்டு வந்த மூலிகைகளால் லக்ஷ்மணர் உடல் வலி நீங்க பெற்றவராகிறார். அவர் மரணத்தின் பிடியிலிருந்து நீ தப்பி வந்ததை பார்க்கும்பொழுது என்னை விட அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாதுன்னு ராமர் ரொம்ப மெச்சிக்கிறார். அப்போது நீ இல்லாத நான் அயோத்தியை கிடைச்சும் எனக்கு ஒரு பயனும் இல்லை, சீதையை நான் அடைஞ்சு எனக்கு ஒரு பயனும் இல்லைன்னு ராமர் அழறார். அப்போ அழும்போது லக்ஷ்மணர் சொல்கிறார், சபதத்தை நிறைவேற்றுறது தான் உங்களை போன்ற உத்தம ஆளுக்கு அழகு. அதுவும் இல்லாத ஏன் பொருட்டு நீங்கள் சோர்வடைகிறது சித்த கூட அழகு இல்லை. ராவணனை கொண்டு உங்கள் சபதத்தை நிறைவேற்றுங்க. சூரியன் அஸ்தமானம் ஆறத்துக்கு முன்னே அந்த தீயவனை மரணம் அடையிறத நான் பார்க்க விரும்புகிறேன். சீதையை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, செஞ்ச சபதத்தை நீங்கள் விரும்பினாக்கா, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற நீங்கள் விரும்பினீங்கன்னாக்கா, சித்த கூட தாமரம் இல்லாமல் ராவணனுடைய வாழ்க்கையை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்கிறார். லக்ஷ்மணன் பேச்சை கேட்ட பிறகு ராமர் தன்னுடைய வில்லின் மேலே சிறந்த அம்புகளை பூட்டி ராவணன் மேலே அவற்றை ஏவரார். தேரில் அமர்ந்திருந்த ராமர் மேலே கடுமையான அம்புகளை ஏவரார். அந்த ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துட்டு இருந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருந்தவாளுக்கு தேவர்களும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கூட தரையில் நின்று ராமர் சண்டையிடும்போது தேரில் அமர்ந்து ராவணன் போரிட அங்கே ஒரு சம வாய்ப்பில்லாத யுத்தம் நடந்துட்டுருக்குன்றத அவளுக்குள்ளே பேசிட்டாங்க. அப்போ இந்திரன் தன்னுடைய தேரோட்டியான மாதலி அழைச்சி, என்னுடைய தேரை எடுத்துன்னு போய் ரகுகுல திலக்கமான ராமன் கிட்ட விரைஞ்சுட்டு போய் கொடு. ராமன் தரையில் நின்றுட்டு சண்டையிடுறான், அவன் என்னுடைய தேரில் அமர்ந்து சண்டையிடுமாறு சொல்லுன்னு சொல்கிறாங்க. தேவாளுக்கு சிறந்த பணியாற்றிய பெருமையை நீ அடையட்டும்னு உத்தரவிடுறாங்க. தங்கத்தினால் செய்யப்பட்டதும் ரத்னங்களால் இழைக்கப்பட்டதும் சிறந்த குதிரைகளால் பூட்டப்பட்டதும் தங்க கோளின் மேலே பறக்கிற கொடியை உடையதும் சூரியன் போல பிரகாசிக்கிறதுமான அந்த இந்திரனுடைய தேரை செலுத்தின் வந்த மாதளி யுத்த காலத்தில் ராமர் முன்னிலையில் கை கூப்பி நின்றுண்டு, எதிரிகளை வதைக்கிறவரே, பெரும் திறன் படைத்தவரே, யுத்தத்தில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்காக இந்த தேர் இந்திரனால் அனுப்பப்பட்டிருக்கு. இந்திரனுடைய சிறந்த வில்லும் புகழ்பெற்ற ஆயுதங்களும் தூய்மையான சூலமும் இங்கே இருக்குது. இந்த தேரில் ஏறி அமர்ந்துண்டு என்னை தேரோட்டியாக வச்சுண்டு ராவணனோடு நீங்கள் போரிட்டு அவனை கொல்லுங்கன்னு சொல்கிறார். ராமர் தேரை வலம் வர்றார், அது மேலே அமர்ந்துக்கிறார், ராவணனோட போர் புரிய தொடங்குறார். ரெண்டு பேருக்கும் இடையே மீண்டும் கடும் போர் தொடங்குறது. தன்னுடைய அம்புகளால் ராமரை செயலிழக்க செஞ்ச ராவணன் மாதலியை தன்னுடைய பானங்களால் தொலைக்கிறார். இந்திரனுடைய தேரில் பறந்துட்டு இருந்த கொடியை அறுத்து வீழ்த்துறார். அந்த தேரில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகளையும் தாக்குறார். ராமர் ராவணனுடைய பானங்களில் பீடிக்கப்பட்டதை பார்த்த தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ரொம்ப கவலை அடைகிறாங்க. அதுபோல் விபீஷ்ணனும் வானரர்கள் கூட என்ன நடக்க போகிறதோன்னு அஞ்ச ஆரம்பிச்சுடுறாங்க. ராமருன்ற சந்திரன் ராவணன்ற ரகுவினால் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா சந்திரன் ராகுவால் பீடிக்கப்பட்டது போல் இப்போ ராமர் ராவணனால் பீடிக்கப்பட்டிருக்கார். அந்த நிலை சகல ஜீவராசிகளுக்கும் தீமை பயக்கக்கூடியதுன்னு அவன் நினச்சாங்க. சூரியன் ஒளியை இழந்தார், கடல் பொங்கித்து, கிரகங்கள்லாம் நில தடுமாறித்து. ராமரோ தன்னுடைய வில்லினுடைய அம்புகளை பூட்டக்கூட முடியாமல் தவிச்சார். அவருடைய புருவங்கள் நெறிஞ்சுது, அவர் முகம் கோபத்தில் செவந்தது. ராவணனுடைய கை ஓங்கி இருந்ததை பார்த்து ரொம்ப கோபம் கொண்ட அவர் நாலா பக்கமும் தான் பார்வையை செலுத்தின போது சகல ஜீவராசிகளும் நடுங்கித்து, மேகங்கள் வானில் வட்டமிட்டு சுழண்டுது. ராமருக்கு ஏற்பட்ட அந்த கோபத்தை பார்க்க ராவணனும் அஞ்ச தொடங்குறார். அப்போ இந்திரனின் வஜ்ராயுதத்தை நகர்த்ததும் பெரும் சப்தத்தோடு பாயறதும் எதிரிகளை கூட்டம் கூட்டமாக அழிக்கிற வல்லமை படைச்சது. உலகத்தில் அழிவு காலத்தை ஏற்படுத்துகிற நெருப்பை போல தோற்றமுடையதுமான பானத்தை கையில் எடுக்கிறார் ராவணன். ராமரை பார்த்து கோபமாக பேசுகிறார், இந்த பானம் உன்னையும் அருகில் உதவியாக நிற்கிற உன்னுடைய இளைய சகோதரனும் இப்பயே அழிக்க போகிறது. உன்னால் கொல்லப்பட்ட அரக்கர்கள் அனைவர் சார்பிலும் இந்த பானத்தின் மூலமாக நான் பழி வாங்க போகிறேன். ரகுகுலத்தில் பிறந்தவனே நீ அழிஞ்சேன்னு சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு ராவணன் எரிஞ்சு அந்த பானத்தை அழிக்க ராமர் சில பானங்களை ஏவறார். ஆனால் அவையெல்லாம் பாய்ந்து வந்த ராவணனுடைய பானத்தில் பொடி பொடி ஆக்கப்படுறது. இதை பார்த்த ராமர் மாதலினால் கொண்டு வரப்பட்ட அந்த இந்திரனுடைய சிறப்பு வாய்ந்த சூளத்தில் கையில் எடுத்து வீசுறார். அது ராவணன் எரிஞ்ச பானத்தை அழிச்சுடுறது. இதை எடுத்து ராவணனுடைய தேர் குதிரைகளை வீழ்த்திட்டு ராவணனுடைய மார்பிலையும் அம்புகளை ஏவறார். உடலெல்லாம் ரத்தம் பெருக நிற்கிறார் ராவணன். சிவப்பு பூக்கள் பூத்து குழுங்குற மரம் போல காட்சியளித்தார். அந்த நிலையில் கூட களைச்சிடாமல் போரை தொடர்ந்து முனப்பு காட்டுறார் ராவணன். அதை பார்த்து ராமர் கோபத்தோடு சிரிச்சுண்டே சில வார்த்தைகளை சொல்ல தொடங்குறார். பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் இருந்த சீதையை என்னுடைய பலத்தை பற்றி அறியாத நீ அபகரிச்சுன்னு போயிருக்க. உன்னை ஒரு சூரன்னு நினச்சின்னு இருக்க. கணவன் அருகில் இல்லாமல் இருந்த ஒரு பெண்ணை பலவந்தமாக கடத்தின்னு போன நீ உன்னை சூரன்னு நினச்சிக்கிறேங்கிறார். ராமருடைய வார்த்தை மேலும் தொடர்றது. நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.